விபச்சாரத்தை சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளில் ஒன்றுதான் இன்றைக்கு ஊடக பாவனை. அதாவது ஊடக பாவனை என்பது ஊடக பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சமூகத்தை பிழையாக வழிநடாத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாலிபர்களுக்கு மத்தியில் பிழையான ஊடக பாவனை, சோசியல் மீடியாவை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், பேஸ்புக்கை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், இன்ஸ்டாகிராமை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், டிக்டாக்கை பிழையாக பயன்படுத்துகின்றார்கள், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற அனைத்து சோசியல் மீடியாக்களையும் பிழையாக பயன்படுத்தி இன்றைக்கு அதாவது விபச்சாரத்தின் பால் தூண்டப்படுகின்ற வாலிபர்களாகவும் யுவதிகளாகவும் எமது இளம் தலைமுறையினரை சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஊடக பாவனையை நாங்கள் இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும், நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், இல்லாமலாக்க முடியாது. இன்றைக்கு சோசியல் மீடியாவிலிருந்து 100% யாராலும் விலகி வாழ முடியாது. ஏதோ ஒரு வகையில் அந்த ஊடகத்தோடு தொடர்புள்ளவர்களாகத்தான் எல்லோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். என்றாலும் நாம் கட்டுப்படுத்த வேண்டும், இஸ்லாமியமயப்படுத்த வேண்டும். எமது பிள்ளைகள் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகின்ற பொழுது எமது கண்காணிப்பின் கீழ் அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக, அவர்கள் எதை பார்க்கின்றார்கள் என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியிலே ஒரு ஊடக கண்காணிப்பை நாம் ஏற்படுத்தி அவர்களை இஸ்லாமிய வரையறைக்குள் வைத்து நாங்கள் உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ பெண்கள், திருமணமான எத்தனையோ பெண்கள் தனக்கு அதாவது அனுமதி இல்லாத, மஹ்ரம் இல்லாத அஜ்னபியான ஆண்களோடு கள்ள தொடர்புகளை வைத்திருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்திலே அப்படியான எத்தனையோ குடும்பங்கள் சின்னா பின்னமாகி கடைசியில் காலி கோடை நாடுகின்ற அளவுக்கு நிலைமை விஸ்வரூபமாகி இருப்பதை நாங்கள் சமூகத்திலே அவதானிக்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக கணவன்மார் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் இப்படியான மோசமான தொடர்புகள் சமூகத்தில் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து செல்லக்கூடிய ஆண்கள் யார் என்று கணவனும் கண்டுகொள்வதில்லை. எப்படியாவது மனைவியுடைய தேவை நிறைவேறினால் போதும், எப்படியாவது மனைவிக்குரிய அந்த வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டால் போதும் என்பதுதான் கணவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றதை ஒழிய யாரோடு அந்த மனைவி தொடர்பு வைத்திருக்கின்றாள், யாரோடு தொலைபேசியில் பேசுகின்றாள், யாருக்கு அவள் மெசேஜ் அனுப்புகின்றாள் என்பதை கணவன் கண்டுகொள்வதில்லை. இதனால் மிக மோசமான விளைவுகளை இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது லீவுக்கு நாட்டுக்கு வரக்கூடிய கணவன் காணக்கூடாத காட்சிகளை பார்க்கின்றான். மனைவியுடைய தொலைபேசியை எடுத்து செக் பண்ணி அங்கே மிக மோசமான மெசேஜ்கள் பரிமாறப்பட்டிருப்பதை பார்க்கின்றான். இதனால் மனமுடைந்து கை நிறைய பணத்தோடு வருகின்றான். குடும்ப ரீதியான சந்தோஷம் அவனுக்கு இல்லை. காலி கோர்ட்டுக்கு சென்று டிவோர்ஸை அப்ளை பண்ணிவிட்டு கவலையோடும் கண்ணீரோடும் மீண்டும் வெளிநாட்டுக்கு திரும்பக்கூடிய எத்தனையோ கணவன்மார் இந்த சமூகத்திலே இருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஹராமான தொடர்புகள், கள்ள தொடர்புகள், காதல் தொடர்புகள் திருமணமானவர்களுக்கு மத்தியில் கூட அதிகம் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, கணவன்மாரும் இன்றைக்கு மோசமான தொடர்புகளை அஜ்னபியத்தான பெண்களோடு வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணியமாக கௌரவமாக இருந்த குடும்பங்கள் இந்த விபச்சாரத்தின் காரணத்தினால், கணவனுடைய கள்ள தொடர்பின் காரணத்தினால் நடுத்தெருக்கு வந்து சமூகத்தில் கேவலப்பட்டு செல்லக்கூடிய நிலைகளை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்டிலே பார்க்கலாம். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மஹ்ரமியத், அஜ்னபியத் என்ற வரையறையை வைத்திருக்கின்றது என்றால் அதற்கு பின்னால் 1000 தத்துவங்கள் இருக்கின்றது. அதற்கு பின்னால் 1000 அறிவுபூர்வமான தத்துவங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய வரம்புகளை நாங்கள் மீறக்கூடாது. மீறினால் நாம் எதிர்பார்க்காத விளைவுகளை எமது குடும்பத்துக்குள் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வது என்பது அல்லாஹ்விடத்திலே மிக பயங்கரமான, அங்கீகரிக்க முடியாத பெரும் பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் திருமணம் முடித்த ஒருவன் விபச்சாரம் செய்தால்
அவன் சாகும் வரைக்கும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவன் சாகும் வரைக்கும், மரணிக்கின்ற வரைக்கும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது என்றால், திருமணம் முடித்த ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதை இஸ்லாம் ஒரு பொழுதும் அங்கீகரிப்பதில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை நாங்கள் பார்க்கலாம். வெளி தோற்றத்தில் சமூகத்திற்காக, ஊருக்காக கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மனைவியும் பல மனக்குமுறல்களை உள்ளத்தில் சுமந்து கொண்டு, எனது பிள்ளைக்கு தந்தையாக இருந்துவிட்டு போகட்டும் என்பதற்காக பல கஷ்டங்களையும் கவலைகளையும் உள்ளத்தில் அடக்கி வைத்து வாழக்கூடிய நிலை எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பல குடும்பங்கள் கேவலப்பட்டு நடுத்தருக்கு வருவதற்கு காரணம் இந்த பயங்கரமான உளரீதியான நோய் விபச்சாரம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும்.